அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பதாக ஒரு அருமையான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோனா 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கடினமான பாதையில் செல்லும்போது சோர்வு உண்டாகும். இந்த சோர்வான நேரத்திலே, ஆவி சோர்ந்து போன, சரீரம் சோர்ந்து போன, வாழ்க்கை சோர்ந்து போன நேரத்திலே நாம் கர்த்தரோடு எப்படி ஐக்கியமாய் இருப்பது என்பதுதான் மிக முக்கியமான காரியம். கடலின் அடியிலே மீன் வயிற்றுக்குள்ளாக யோனா இருக்கும்போது அவருக்கு பயங்கர சோர்வு வந்துவிட்டது. அந்த மீன் என்னத்தை சாப்பிட்டதோ தெரியல. அதுக்குள்ள இருக்கிற அந்த குடலுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்மெல் 3 நாள் அந்த யோனா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார் யோசித்து பாருங்கள். ரொம்ப ஸ்மெல் அடிக்கும், எங்கு பார்த்தாலும் இருட்டா இருக்கும். அந்த சூழ்நிலையில அவருடைய ஆவி சோய்ந்து போய் மிகுந்த வேதனையோடு இருக்கும்போது கர்த்தரை நினைக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எல்லா விசுவாசிகளுக்கும் ஏதோ ஒரு சோர்வு வரும். சில நேரத்துல அவங்க நினைச்சது நடக்காத போது, தேடினது கிடைக்காத போது, அல்லது குடும்பத்திலோ வேலை ஸ்தலத்திலோ வாழ்க்கையிலோ ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க ஏமாற்றப்படுகிற போது சோர்வு வரும். ஆனால் அந்த சோர்வு உங்களை மேற்கொள்ளாமல் சோர்வை நீங்கள் மேற்கொண்டு கர்த்தரோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. எலியாவுக்கு கூட ஒரு முறை சோர்வு வந்தது. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அதை பார்க்கிறோம். தாவீதுக்கும் சோர்வு வந்தது. 42ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லுவார். 42ஆம் சங்கீதத்திலே 2 முறை, 43ஆம் சங்கீதத்திலே 1 முறை அவருடைய ஆவி சோர்ந்து போயிருக்கிறதை வெளிப்படுத்துவார். இந்த காலை நேரத்திலே அருமையான சகோதரா சகோதரி, உங்கள் சூழ்நிலைகள் நிமித்தமாய் நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீர்கள். அற்புதம் செய்கிற தேவன் நமக்கு உண்டு. வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குகிறவர் நமக்கு உண்டு. முடியாத காரியத்தை முடியவடைய அற்புதமாய் மாற்றக்கூடிய தேவன் நமக்கு உண்டு. அவர் அற்புதம் செய்வார். நாம் இந்த காலை நேரத்திலே நம்முடைய ஆவி வாழ்க்கை சோர்ந்து போகும்போது வேத வசனத்தை தேடி ஜெபத்தின் மூலமாய் தேவனுக்கு தெரியப்படுத்தி அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் அற்புதமாய் செய்வார். சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் கையில் வேத வசனம் வரட்டும். வேத வசனத்தை சொல்லி ஜெபியுங்கள். இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதம் நடக்கும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியம் செய்வார். யோனாவை போல என் ஆத்துமா தொய்ந்து போகையில், வேதனையோடு இருக்கையில், கர்த்தாவே நான் உம்மை நினைப்பேன். சேர்ந்து சொல்லுவோமா? அன்பான பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். சோர்ந்து போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை தட்டி எழுப்பி, ஆண்டவரே, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் நம்முடைய பிள்ளைகள் ஜெபித்து எல்லாவற்றிலும் வெற்றி பெற உதவி செய்யுங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இன்றைக்கும் உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில அற்புதம் நடக்கட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Amen.